யோவான் முதலாவது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. நம்ம அந்த கடந்த மாதம் முழுவதும் யோவான் முதலாவது அதிகாரத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன் என்கிற தலைப்பின் கீழே நம்ம பார்த்து கொண்டே இருந்தோம். இப்போ இயேசு கிறிஸ்து தான் உங்களுடைய தேவன். இஃப் ஜீசஸ் இஸ் காட், வாட் இஸ் த இம்ப்ளிகேஷன் யூ ஹாவ் ஆன் யுவர் லைஃப்? உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து தான் தேவன் சொல்லி சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், நீங்கள் எப்படி வாழ வேண்டும்? இந்த புது வருடத்தில் நம்ம எல்லாருக்கும் ஒரு சவால் கொடுக்கக்கூடியதாக இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு, காட் யூசஸ் நோபடி டு மேக் சம்படி. கர்த்தர் ஒன்றுமில்லாதவர்கள் என்பவர்களை கொண்டு ஒரு சிறப்பானவர்களை உருவாக்கக்கூடியவர். அப்போ என்னன்னா, நம்ம நான் ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் நினைக்க வேணாம். உங்களை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். யோவான் முதலாவது அதிகாரத்தில் 35 42 வரை, ஜான் சாப்டர் 1 verses 35 to 42. உங்களால் எளிமை நிற்க முடிந்தால் எளிமை நின்று நாம் எல்லோரும் வாசித்து விட்டு இந்த செய்திகளாய் கடந்து சொல்லுவோம். யோவான் முதலாவது அதிகாரம் 35 42 வரை வாசிப்போமா? மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கூட இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவன் பின் செல்கிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாய் இருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பெண் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா என்னப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். ஆமேன். இந்த நாட்களில் நம்ம சமுதாயத்தில் எப்பவுமே ஒரு பாப்புலர் பர்சன் இல்லை, ஒரு சூப்பர் ஸ்டார் என்று சொல்லக்கூடியதாக அநேக மக்களை பார்க்குறோம். அது நீங்கள் சமுதாயத்தில் இருந்ததாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு அரசியலாக இருந்தாலும் சரி, இல்லை சினிமாவாக இருந்தாலும் எப்போவுமே ஒரு பெரிய பாப்புலாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆளை பார்க்குறோம். ஆனால் அப்படி ஒரு பாப்புலராக இருக்கணும்னா அவரை சுற்றி அநேக சாதாரண மக்கள் இருந்தாலும், பேர் தெரியாத லட்சக்கணக்கான மக்கள் பின்பற்றும் போது தான் ஒருத்தர் மிகப்பெரிய அரசியல் தலைவர், இல்லை அவர் ஒரு பெரிய சினிமா நடிகர், இல்லை அவர் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சன், இல்லை இந்த மாதிரி சொல்லக்கூடிய அநேக காரியங்களை நீங்கள் அப்போ தான் பார்க்க முடியும். அப்போ சில நேரங்களில் நிறைய பேர் ஒன்றும் இல்லாதவங்களாக தான் இருப்போம். உடனே கோச்சிக்காதீங்க, நம்மெல்லாம் ஒன்றும் இல்லாதவங்களா அப்படின்னு இல்லை. அப்படி இருக்கிறதுனால தான் ஒருத்தர் ஒரு பெரிய ஆளாக மாறக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இந்த சாதாரணமாக அவங்க செய்யக்கூடிய சில காரியங்கள் இருக்குல்ல, அதுதான் மற்றவர்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு தேவன் எதற்காக அழைத்தாரோ அதை செய்யக்கூடிய ஒரு காரியம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், டிஎல் மூடி என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதன், அருமையாய் தேவனால் பயன்படுத்தப்பட்டவர். ஆனால் அவர் ரட்சிப்புக்கு வந்ததுக்கு காரணம் என்ன? அவர் செருப்பு வித்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே கடைக்கு போன ஒருத்தர் அவர்கிட்ட பேசினது. அவர் பேர் நமக்கு யாருக்குமே தெரியாது. யாரோ ஒருத்தர் செருப்பு வாங்க போனவர் அவர்கிட்ட பேசி, நீ உன் வாழ்க்கையை முழுக்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால. நம்ம எல்லாருக்கும் பில்லி கிராகமே தெரியும். பில்லி கிராகம் உலகம் பூரா போய் இந்த பூமியில் அநேக மக்களுக்கு, அதாவது இது வரைக்கும் ரெக்கார்டு வைஸ் அநேக மக்களை முகமுகமாய் சுவிசேஷம் சொன்னதில் அவர் தான் பெரியவர், அதிகமான மக்களுக்கு. ஆனால் அவருக்காக எப்போதும் ஜெபித்து கொண்டிருந்த ஒரு சகோதரி நமக்கு தெரியுமா? தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு மேலாக அவருடைய ரட்சிப்பிற்காக அவருக்காக ஜெபித்த ஒரு சகோதரி நமக்கு யாருக்கும் தெரியாது. அப்போ என்னன்னா, எல்லா ஒரு வெற்றிக்கும் பின்னாடி ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு இருக்குது. ஒரு சாதாரணமாக யாரோ ஒருத்தவங்க சொல்லும்போது தான் அங்கே நடக்கக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. இங்கே வேத வசனத்தில் நம்ம அதை பார்க்கக்கூடியதாக. நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா, இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருக்குன்னு ஒரு டீமை செலக்ட் பண்ணுறாரு. இப்போ அவருக்குன்னு சீஷர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய காரியம். நீங்கள் எவ்வளோ பேர் உங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது இல்லை காலேஜில் படிக்கும்போது டீம் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல.
நம்ம எப்பயுமே கொஞ்சம் விளையாட்டு துறையிலெல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு உள்ள படிக்கிற காலத்தில் இருந்ததுனால எப்போவுமே நம்மளை வந்து ஒரு கேப்டனாக நியமிச்சிருவாங்க. இப்போ கேப்டனாக எடுக்கும்போது நீங்கள் ஆளுங்களை ஒவ்வொருத்தராக எடுக்கணும். அப்போ நீங்கள் வந்து முதலே உங்களுக்கு தெரியும், உங்கள் ஸ்கூலில் உங்கள் கிளாஸில் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், இவன் நல்லா விளையாடுவான், இவன் நல்லா பண்ணுவான்னு உடனே முதல்ல வந்து கொஞ்சம் பேருக்கு வந்து ஒரு போட்டி இருக்கும். நீங்கள் ஒருத்தரை கூப்பிட்னா இன்னும் 2 டீம் எடுத்தாங்கன்னா 2 கேப்டன் 3 டீம் எடுத்தாங்கன்னா ஒருத்தர் ஒரு ஆளை கூப்பிடலாம், அதுக்கு அடுத்த ஒரு ஆள் மறுபடியும் இப்படி தான் ரொட்டேஷனில் தான் வரும். ஏன்னா ஒரே ஆளுக்கே எல்லாம் ஒரு 5 பேரை கூப்பிட சொன்னால் 5 நல்ல ஆள் எடுத்துருவான்னு சொல்லி அப்போ ஒருத்தர் மாற்றி ஒருத்தரை கூப்பிடணும். கடைசியில் பார்த்தீங்கன்னா உப்புக்கு சப்பையாக ஒரு 4 பேர் இருப்பான், இல்லை 5 பேர் இருப்பான். சரி வந்து தலை அப்படிங்கிற மாதிரி கூப்பிட வேண்டியிருக்கும். ஆனால் அதில் வந்து நான் ஒரு தடவை கூப்பிடும்போது ஒரு தம்பி ஒரு தடவை கூப்பிட்டேன் நான் என்னோட டீமில் நான் எடுக்கும்போது. அவனுக்கு ஒரே ஆச்சரியம், நான் அவனை பேரை சொல்லி அவனை நான் கூப்பிட்டுட்டேன்னு சொல்லி. ஆனால் அவன் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அந்த சீசன் அந்த வருஷம் வந்து எங்களுக்கு அவ்வளோ அழகாக விளையாண்டான். ரொம்ப அசாதாரணமாக, அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரம் கம்மியாக இருப்பான். அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். அதே மாதிரி உங்களை வந்து யாராவது தெரிஞ்சு கொள்ளலை, ஒருத்தருமே என்னை கூப்பிடல, யாருமே வந்து என்னை தெரிஞ்சு கொள்ளலை, யாருமே என்னை எதுக்குமே கூப்பிடல அப்படின்னு நினைக்க வேணாம். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆளுங்களை தெரிந்தெடுக்கும் போது எப்படிப்பட்ட மக்களை தெரிந்தெடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். நம்ம யோவான் 1வது அதிகாரம் முழுவதும் பார்த்து கொண்டே இருந்தோம். இந்த யோவான் 1வது அதிகாரத்தில் ரொம்ப ஒரு உன்னதமான காரியம் என்னன்னா, 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் உள்ள வசனங்கள் மிகவும் ஆழமான ஒரு அசைக்க முடியாத ஒரு காரியங்கள். நீங்கள் யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பார்க்குறோம்? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து யோவான் சாணகன் அவரை குறித்து சாட்சி கொடுத்து எனக்கு பின் வருகிறவர், எனக்கு பின்னாடி வர்றவர், ஏன்னா அவர் சொல்றாரு எனக்கு பின்னாடி வர்றவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லி அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினார். அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அப்ப என்ன, இந்த தேவன் மாம்சமாய் வந்து நமக்குள்ள வாசம் பண்ணினார், நம்ம என்ன கிருபை மேல கிருபை பெற்றோம் என்று சொல்லக்கூடியதா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததை குறித்து சொல்றார். இப்போ யோவான் ஸ்நானகன் மூலமாய் அவர் ஞானஸ்தானம் பெற்று வந்த உடனே மேல வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன்னு பரிசுத்த ஆவியான ஒரு புறாவா அவர் மேல வந்து தாங்குறாரு. இப்போ அங்க நடக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தனக்குன்னு வந்து சீஷர்களை தெரிந்து கொண்டு தனக்கும் தனக்கு பின்னாடி வரப்போகிற ஊழியத்தை செய்யக்கூடிய மக்களை தெரிந்தெடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்ப தெரிந்தெடுக்கும் போது முதலாவது யாரை கூப்பிடுறாரு பார்க்கிறோம். நீங்க 35 36 பாருங்களேன். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீசரில் 2 பேரும் நிற்கும் போது, இந்த 2 பேர் யாருன்னா, ஒருத்தர் இந்த சுவிசேஷ நூலை எழுதின யோவான், இன்னொருத்தர் யாரு, அந்திரேயா. சரியா? 2 பேர் நிற்கும் போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இப்ப என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை காட்டி இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யாரு? இவர்தான் தேவன். இவரை நான் முன்னாடியே பார்த்து, நான் அவருக்கு முன்னாடி இருந்தேன், ஆனாலும் நான் அறியாது இருந்தேன். இவர் தான் அவரு. ஏன்னா நான் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது யார் மேல பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்குறாரோ அவர் தான் தேவனால் அனுப்பப்பட்டவர்னு எனக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. நான் பார்த்தேன், இவர் தான் அவர் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா அவர் திரும்ப சொல்லக்கூடிய காரியம், நான் கிறிஸ்து அல்ல. யோவான் ஸ்நானகன் மிக தெளிவாக சொன்ன காரியம் என்ன, நான் கிறிஸ்து அல்ல, நான் அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்தவன். ஏன்னா இதை யோவான் சுவிசேஷத்துல 1வது அதிகாரத்துல பாருங்க, 20வது வசனம் பாருங்க. அவன் மறுதலியாமல் யாருன்னு கேட்டதுக்கு, நீ கிறிஸ்துவான்னு கேட்டதுக்கு அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதுமன்றி நான் கிறிஸ்து அல்ல என்று அறிக்கையிட்டான். நான் கிறிஸ்து அல்ல, ரொம்ப தெளிவா தெரியும், நான் கிறிஸ்து அல்ல. 27வது வசனம் பாருங்க. அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன். யாரு? அவருடைய பாதரட்சையினுடைய வார கூட அவுக்கிறதுக்கு நான் தகுதி இல்லாதவன், நான் அது கூட தகுதி இல்லாதவன். எவ்வளவு அழகா தன்னை குறித்து சொல்றாரு பாருங்க.
அடுத்து 29வது வசனம் பாருங்க. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே. அவர் இவர்தான். என்ன திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்கிறது யாரு? இவர்தான் அவரு. நான் இல்ல, இயேசு கிறிஸ்து தான். நீங்க யோவான் 3வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் பார்க்கிறோம். என்ன? யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்களுக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்களுக்கும் ஒரு பிரச்சனை வருது. இயேசு கிறிஸ்து அங்க ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு. அங்க அவங்க 2 பேரும் இது பண்ணும்போது யோவான் சொல்லக்கூடிய காரியம் பாருங்க. 27வது வசனம் பாருங்க. யோவான் பிரதியுத்தரமாக பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் கிறிஸ்து அல்ல அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சி. நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? அதுக்கு நீங்க தான் சாட்சிகள். மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூரணமாயிற்று. இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. என்ன? என்னைய விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவோடு அவங்க போறாங்கங்கறத கேள்விப்படும் போது எனக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருச்சு. காரணம் என்ன? அவர் பெருகணும், நான் சிறுகணும். என்னோட ஊழியம் என்ன? my ministry goal is to show who is Jesus Christ. யோவான் ஸ்நானகன் மிக தெளிவா சொல்லி கொடுக்கிறாரு. என்னுடைய ஊழியத்தினுடைய நோக்கம் என்ன? நான் அவரை காட்டி கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து யார் என்பதை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கணும். காரணம் என்ன? அவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கவர். அவர் ஒருத்தரால தான் நம்முடைய பாவங்களை நீக்க முடியும். He can only remove our sins. வேற யாராலையும் முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருத்தரால தான் பண்ண முடியும். ஏன்னா 29வது வசனத்துல என்ன சொல்றாரு? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இவர் ஒருத்தரால தான் உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய மக்களாய் இருக்க முடியும். அவர் ஒருத்தரால தான் பண்ண முடியும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப யோவான் ஸ்நானகன் ஊழியம் தொடங்கிட்டாரு. அவரை சுத்தி திரளான ஜனங்கள் வர்றாங்க. ஏன்னா அவர் யூதேயா வனாந்தரத்துல அங்க ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. எங்க இருந்தாலும் ஆள் வர்றாங்க. எருசலேம்ல இருந்து வர்றாங்க. எல்லா பக்கத்துல இருந்தும் பரிசேயர்கள் எல்லாரும் வர்றாங்க. பயங்கர போல்டா பேசுறாரு. அவரை பின்பற்றி வருகிற சீஷர்கள் இருக்கிறாங்க. இப்போ அவங்கள்ட்ட இருக்கிற 2 சீஷர்கள் இருக்கிறாங்க. யாரு? அந்திரேயாவும் யோவானும் நிக்கிறாங்க. இந்த சுவிசேஷ நூலை எழுதின யோவானும் அந்திரேயாவும் நிக்கிறாங்க. இப்ப காட்டுறாரு, எப்பா சொன்னேன் இல்லையா, இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு இயேசு கிறிஸ்துவ காட்டுறாரு. இயேசு கிறிஸ்துவ பார்த்தவொடனே சரி ஓகே அப்படின்னு யோவான் ஸ்நானகனை விட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் யோசிங்க. இப்ப நீங்க ஒருத்தரை எல்லாம் எடுத்து சரி பண்ணி எல்லாம் சொல்லி கொண்டு எல்லாம் வழி நடத்தின உடனே இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? என்னையை விட்டு அவர் எப்பயும் போயிடக்கூடாது. இப்போ நிறைய சபையில் பிரச்சனை என்னன்னா, பாஸ்டருக்கு பிரச்சனை என்னன்னா, ஆள் யாரும் வெளியே போயிடக்கூடாது. இப்ப பாதி விசுவாசிங்க பூரா மண்டை எப்படி கழுவிட்டாங்க? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றானோ இல்லையா, பாஸ்டரை பின்பற்றான். ஹலோ, என்ன ஊழியம்? தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுடைய விசுவாசமும் உங்களுடைய நம்பிக்கையும் எதுல இருக்கணும்? கர்த்தர் பேர்ல இருக்கணும். எந்த மனுஷன் பேர்ல இருக்கக்கூடாது. மிக தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும். அது யாராக இருந்தாலும் சரி. நான் அடிக்க ஒரு முறை சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்றேன். நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கறது இயேசு கிறிஸ்துவ தான். என்னைய பின்பற்ற, நான் கிறிஸ்துவை எப்படி பின்பற்றணும் அதை தான் பின்பற்றணும். அதனாலதான் நம்ம ஒவ்வொரு முறையும் எல்லா மெசேஜுக்கும் நோட்ஸ் கொடுக்குறோம். நம்ம சொல்ற வார்த்தை சரியா இல்லையான்னு நீங்க வேத வசனத்தோட ஒப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி கொடுக்குற காரணம் தான். நானே சொன்னாலும் நீங்க நம்ப கூடாது. வசனத்துல என்ன இருக்குங்கிறத பார்க்கணும். ஏன்னா இங்க என்ன, யோவான் ஸ்நானனை விட்டுட்டு பின்பற்றி போயிடுறாங்க. அப்ப யோவான் ஸ்நானனுக்கு என்ன வந்திருக்கணும்? ஐயோ போச்சுரா, நம்ம பின்னாடி இருந்தவெல்லாம் போயிட்டா, அப்ப நம்ம கூடாரம் காலி ஆகுது, எல்லாரும் வந்தவங்க பூரா கத்துட்டு வெளியே போறாங்க, அவங்ககிட்ட வந்துட்டு போறான். ஒரு சிலர் சொல்லும்போது, ஊழியக்காரங்க சொல்லும்போது, அவங்கெல்லாம் கத்துட்டு கூட இருந்து ஆளை கூட்டு போயிட்டாங்க. என்கிட்ட சொல்லும்போது நான் சொல்லுவேன், உங்களுக்கு பிரச்சனை கம்மியாது, சந்தோஷப்பட வேண்டியதானே அப்படின்னு. என்ன நம்ம வேலை என்ன? மக்களை தகுதியுள்ளவங்களா மாற்றி அனுப்புறதானே நம்ம வேலை. இங்கேயே உள்ளுக்குள்ள வந்ததுல இருந்து நான் சின்ன பிள்ளையில இருந்தே இதே சர்ச்சில் இருக்கிறேன், என்ன செய்யற?
என்ன செய்யற? நீ வந்தா கத்துக்கிட்டியா, நீ வளரு, ஏதாவது ஊழியம் பாரு, இல்ல 4 பேரை கூட்டு போய் இன்னொரு இடத்துல ஊழியம் பாரு. கூட்டு போங்க, தாராளமா கூட்டு போங்க, எத்தனை பேரை வேணாலும் கூட்டு போங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. தயவு செய்து நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, யோவான் ஸ்நானகனுடைய மொத்த குறிக்கோள் என்ன? யார் இயேசு கிறிஸ்துன்னு காட்டி கொடுக்கணும். அதனால என்னைய நம்பி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதாக. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒருத்தரால தான் நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியும். ஏன்னா நம்ம பலவீனமானவர்கள், அவர் பலமானவர். நம்ம முட்டாளு, அவர் தான் ஞானமானவர். நம்ம பசியோடு இருக்கிறோம், அவர் தான் நமக்கு ஜீவ அப்பம். நம்ம தாகத்தோடு இருக்கோம், அவர் தான் நமக்கு ஜீவ தண்ணீர். அது மாத்திரமல்ல, நம்முடைய நன்மையினால இல்லை, அவருடைய நன்மையினால, நம்மளுடைய ஞானத்தினால இல்லை, அவருடைய ஞானத்தினால. அப்போ என்னன்னா, எல்லா மனுஷருக்கு தேவை என்ன? இயேசு கிறிஸ்து தான். அதனால தான் மார்க் 2:17 சொல்லும்போது என்ன சொல்றாரு? இயேசு அதை கேட்டு பிணியாளிகளுக்கு யாருக்காக நான் வந்தேன்? பிணியாளிகளுக்கு தான் வைத்தியம் தேவை. அதே போல பாவிகளை ரட்சிக்க தான் நான் வந்தேன். அப்ப என்ன? பரிசுத்தவான்களை, பாவிகளை ரட்சிக்க தான் வந்தேன். அப்ப என்ன? இங்க இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது அங்க பார்த்த உடனே அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. அப்ப யோவான் ஸ்நானகன் தான் he was willing to be nobody. அதாவது நான் ஒன்றுமில்லாம போறதுக்கு நான் ஆயத்தம் என்று சொல்லக்கூடியதாக யோவான் ஸ்நானகன் இருக்கிறார். இப்போ அங்க இருக்கிறது நம்ம யாரு? அந்திரேயா. நம்ம அந்திரேயா பத்தி தான் பார்க்க போறோம். ஆனா என்னன்னா, இங்க பார்க்கும்போது இவங்க 2 பேரும் இயேசு கிறிஸ்து முதல்ல என்ன கேள்வி கேட்கிறாங்க பாருங்க. 38வது 39வது வசனம் பாருங்களேன். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து கேட்கிற, என்னத்தப்பா தேடுறீங்க? கேள்வி பாருங்க, என்னத்தை தேடுறீங்கன்னு கேட்கிறார். இப்ப அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? என்னத்தை தேடுறீங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க பாருங்களேன். அதற்கு அவர்கள், ரபி நீர் எங்கே? ரபின்னா என்ன? போதகர். ஓகே, போதகர், நல்லா போதிக்கிறோம், நீங்க நல்லா போதிக்கிறீங்க, போதகரே நீங்க எங்கே தங்கி இருக்கிறீர்கள் என்று கேட்டார். இப்ப கேள்வி எப்படி இருந்திருக்கு? கேள்விக்கு என்ன பதில் சொல்லியிருக்கணும் அவங்க? என்னத்தை தேடுறோம்னா, நாங்க நித்திய வாழ்வை தேடுறோம், இல்ல தேவனுடைய வார்த்தையை தேடுறோம், இல்ல நீங்க யாருங்கிறத நாங்க அறிஞ்சு கொள்ள விரும்புறோம், அதெல்லாம் கேட்கல. நீங்க எங்க தங்கி இருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துனுடைய பொறுமையை பாருங்களேன். 2 பேர் யோவான் ஸ்நானகன்ட்ட இருந்து வந்தவன் 2 பேர் கேள்வி கேட்கும்போது, என்னத்தப்பா தேடுற அப்படின்னு சொன்னா, நான் என் வாழ்க்கையை தேடுறேன், இல்லை நான் நித்திய வாழ்வை தேடுறேன், இல்லை எனக்கு சுகம் வேணும், இல்லை ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் என்ன, நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க? கேட்ட கேள்விக்கு பதில் பாருங்க. நீ என்னத்தை தேடுற, எங்க தங்கி இருக்க? பதில் அடுத்து பாருங்க. அதுக்கு ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்று. அவர் என்ன சொல்றாரு? வந்து பாருங்கள் என்று சொல்லக்கூடியதான். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்பவுமே வந்து பாருங்கள், என்கிட்ட வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழைப்பு இருக்கு பாருங்க. எப்பவுமே ரட்சிப்புக்குரிய அழைப்பா தான் இருக்கும். நீங்க வேதவசனம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நீ வா அப்படின்னு சொல்றாரு இல்லையா? என்கிட்ட வா அப்படின்னு சொல்லக்கூடிய அழைப்பு எல்லாமே நீ வந்து வா அப்படின்னு சொல்லும்போது, நீ என்னோட இருந்து நீ என்னை கற்றுக்கொள் என்று சொல்லக்கூடியதாக. நிக்கதேமு கூட சந்திக்கிறார். யோவான் 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். நிக்கதேமு என்ன கேட்கிறாரு? மாம்ச பிரகாரமா பிறக்கிறத பத்தி பேசுறாரு. ஆனா ஆண்டவர் அவர்கிட்ட என்ன பேசுறாரு? ஆவிக்குரிய முறையில பிறக்கிறத குறித்து பேசுறாரு. அடுத்து யோவான் 4வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். சமாரிய ஸ்திரீ வர்றாங்க. அவர் தண்ணியை கேட்கிறாரு. இந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க? மாம்ச பிரகாரமான தண்ணியை நினைக்கிறாங்க. அவரோ ஜீவ தண்ணீரை குறித்து பேசுறாரு. யோவான் 6வது அதிகாரத்தில் அப்பத்தை பத்தி தேடி வர்றாங்க. அவங்க அப்பம் சாப்பிட்றதுக்காக வர்றாங்க. ஆனா ஆண்டவரும் என்ன பண்றாரு? எப்பா, நீங்க இந்த அப்பத்துக்கு இல்லை, நீங்க என்னத்துக்கு? உண்மையான அப்பமாகிய என்ன தேடக்கூடியதான். அதே மாதிரி யோவான் 9வது அதிகாரத்தில் பிறவி குருடனை குணப்படுத்தின உடனே அங்க இருக்க பரிசேயர்கள் என்ன சொல்றாங்க? நாங்க எங்களுக்கு தெரியும் சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? இங்க பாரு, நீ உனக்கு பார்வை தெரியும் சொல்லிட்டு நீ குருடனா இருக்கிற, ஏன்னா ஆவிக்குரிய கண்கள் உனக்கு மூடி இருக்குன்னு சொல்லக்கூடியதான். எப்பவுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ வரும்போது, அவங்க அழைக்கும் போது அவங்க வருவது மாம்ச பிரகாரமான காரியத்துக்கு வர்றாங்க. ஆனா கர்த்தர் ஆவிக்குரிய காரியங்களை சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அதுல யோவான் 6வது அதிகாரத்துல 26வது வசனம் பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று. நீ என்னத்துக்கு பாக்குற?
அப்பம் சாப்பிட்றதுக்கு தான் வர்ற, வேற ஒன்றும் வயிற்று பசிக்கு தான் வர்றைய ஒழிய நீ உண்மையான ஆவிக்குரிய காரியத்துக்கு நீ வரல அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்ப இவங்க கிட்ட என்ன சொல்றாரு, வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. நான் சொன்ன மாதிரி வந்து பாரு, என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி அழைப்பது நித்திய ஜீவனுக்குரிய காரியம். நீங்க யோவான் 5வது அதிகாரத்துல 40வது வசனம் பாருங்க. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வருவதற்கு உங்களுக்கு மனமில்லை. என்ன, என்கிட்ட வா அப்படின்னு சொல்றது என்ன, உனக்கு நித்திய ஜீவன் உண்டாகும்படி நீ என்கிட்ட வான்னு சொல்றேன். ஆனா உனக்கு மனதில்லாதனால நீங்க வரமாட்டேங்கிறீங்க. நித்திய ஜீவன் உண்டாகிறாங்க, எனக்கு வருவதற்கு உங்களுக்கு மனதில்லை. அதே மாதிரி 6வது அதிகாரத்துல 37வது இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். என்னிடத்துல வர்றவன், என்கிட்ட வர்றதுன்னா என்ன, நீ என் மேல வந்து விசுவாசிக்க கூடிய காரியம். 35வது வசனம் 37வது வசனம் பாருங்க. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் என்ன, பிதா கொடுக்கிறது பூரா என்னிடத்துல வரும். அடுத்து அதிலே 44வது வசனம் பாருங்க. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். அப்ப என்ன வருவது என்பது திரும்ப திரும்ப பார்க்கிறோம். என்ன, நித்திய ஜீவனை குறிக்கக்கூடியதாக 7வது அதிகாரம் 37வது வசனத்துல பார்க்கிறோம். பண்டிகையினுடைய கடைசி நாள் என்ன பண்றாரு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன். அப்ப இங்க வந்து பாரு அப்படின்னு சொல்ற காரியம் என்ன, நீ வந்து என்னோட இருந்து பாரு என்று சொல்லக்கூடியதாக. அப்ப வந்து பாருங்கள்னு சொல்றாரு. அவங்க என்ன பண்றாங்க, 39வது வசனம் பின்பகுதி பாருங்க. வந்து பாருங்க என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவ்விடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேலையா இருந்தது. என்ன, சாயந்தரம் 4 மணி. 10 மணி வேலைன்னா காலையில் 6 மணிக்கு முதலாவது 6 மணிக்கு தொடங்குது யூத இது வந்து பகல் வேலை. 10 மணின்னா 6லேருந்து 10 மணி நேரம் கூட்டினீங்கன்னா 4 மணி. சாயந்தரம் 4 மணிக்கு போயிடுறாங்க. போய் அங்கே இருந்து இயேசு கிறிஸ்துவோட ராத்திரி தங்குறாங்க. ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவோடு இரவுல அந்திரேயாவும் யோவானும் தங்குறாங்க. ஒரு நாள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவோடு தங்குறாங்க. தங்கி முடித்த உடனே என்ன பண்றாங்க, 40வது வசனம் 41வது வசனம் பாருங்க. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகி அந்திரேயா என்பவன், அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்றான். இப்ப அந்திரேயான்னு பேர் வர்றதுக்கு முன்னாடி அந்திரேயாவுக்கு அடையாளம் என்ன சொல்றாங்க, ஒருத்தன் பேர் சொல்லும் போது முதல்ல போறது அந்திரேயா. இப்ப என்ன சொல்லியிருக்கணும், யோவான் சீஷரில் முதலாவது போன அந்திரேயா முதலாவது சீஷனாக இயேசு கிறிஸ்துவோட போனார். அவனுடைய சகோதரன் தான் சீமோன் பேதுருன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? முதல்ல பேர் யார் பேர் போட்டிருக்கணும், அந்திரேயா தானே முதல்ல கண்டுபிடிச்சாரு. அவர் தானே போயிடுச்சு கண்டுபிடிச்சாரு மேசியான்னு கண்டுகொண்டோன்னு சொல்லி. ஆனா என்ன போடலை, அந்திரேயா பேர் போடல. முதல்ல யாரு அந்திரேயான்னு பேரை, அந்திரேயா வந்து நோபடி. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 12 முறை அந்திரேயா பேர் இருக்கு வேத வசனத்துல. ஆனா 8 முறை அந்திரேயாவை பேரை சொல்லும்போது, ஆண்ட்ரூ பேரை சொல்லும்போது எப்பவுமே முதல்ல யார் பேரை சொல்லி வரும், சீமோனின் சகோதரனாகி அந்திரேயான் தான் வரும். இப்போ உங்க பேரை சொல்லும்போது யாராவது ஒருத்தர் பேரை சொல்லி உங்கள் அண்ணன், உங்க தம்பி, இல்லை உங்கள் ஒய்ஃபு, இல்லை உங்கள் ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லி எப்போவுமே சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்போ பாரு ஸ்டீஃபனை சொல்லும்போது ஜிஜியோட ஹஸ்பண்ட் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஸ்டீஃபன் என்ன பார்ப்பார், 1 வாரம் பார்ப்பார், 2 வாரம் பார்ப்பார், 3ஆவது வாரம் பார்ப்பார், இங்கே வா என் பேர் என்ன கேட்பாங்களா இல்லையா? ஆனால் அந்திரேயாவுக்கு எப்போ பாருங்க ஆல்வேஸ் என்ன, அவர் பேர் சொல்லும்போது எப்பவுமே சொல்லும்போது என்ன சொல்லுது, அவர் பேதுருனுடைய சகோதரன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனா அந்திரேயா வந்து பாருங்க, முதல்ல இயேசு கிறிஸ்துவை அறிந்த உடனே தன் சகோதரனை தேடி கண்டுபிடித்து, அதாவது அந்திரேயா, பேதுரு, யோவான், யாக்கோபு இந்த 4 பேருமே பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். நம்ம வந்து ஏற்கனவே அப்போஸ்தலருடைய சீரீஸ் சொல்லி கொடுத்துருக்கேன்.
இந்த 4 பேரும் வந்துமே எல்லாரும் சேர்ந்து மீன் பிடிக்கிறவங்க, மீன் படகு வச்சு மீன் பிடிக்கக்கூடிய கலிலேயா கடலில் பண்ணக்கூடியவங்க. அதை குறித்து நம்ம ஏற்கனவே செய்தி சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து அண்ணன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும், இல்லை தம்பி எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவர் எங்கேயோ பிஸியாக இருந்திருக்கிறாரு. இவர் போய் முதல்ல தேடி கண்டுபிடிச்சு என்ன சொல்றாரு, நாங்கள் மேசியாவை கண்டோம். அதாவது தன்னுடைய சகோதரனை தேடி கண்டுபிடிச்சு முதலாவது சொல்லக்கூடிய காரியம் என்ன சொல்றாரு, நாங்க நம்மளை ரட்சிக்க போற ரட்சகரை குறித்து கண்டுபிடிச்சோம். முதல்ல யாரை கொண்டு வர்றாரு, பேதுருவை கொண்டு வர்றாரு. எப்பவுமே யாரையாவது இயேசு கிறிஸ்துவை கொண்டு வர்றது ஆண்ட்ரூ வேலை. அந்திரேயா வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்திரேயாக்கள் நம்ம சபைக்கும் தேவை, நம்மளும் அப்படிதான் இருக்கணும். யாரனாலும் கூட்டு கொண்டு வந்துடுவார், யாரனாலும் பிடிச்சு கூட்டு வந்துடுவார். நீங்க இன்னொரு சம்பவம் பார்க்குறோம். யோவான் 6வது அதிகாரத்தில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுறார். சாயந்தரம் ஆயிடுச்சு, இப்போ சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஏதாவது கொடுங்கன்னு சொன்ன உடனே பிலிப் சொல்கிறார், நம்மகிட்ட காசு இல்லை, நம்ம இருக்க காசை வாங்கினாலும் ஆளு கொஞ்சம் கூட கடிக்கிற அளவு கூட அப்பம் கிடைக்காது, என்ன செய்யறது அப்படின்னு சொன்ன உடனே அதில் 8வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய சீசர் அப்பயாவது போட்டிருக்கலாம், இயேசு கிறிஸ்துவின் சீசனாய அந்திரேயா ஒரு சின்ன பையன் டிஃபன் பாக்ஸை பிடிங்கிட்டு வந்தாரு. அப்போ கூட சொல்லும் போது என்ன போட்டிருக்கு, சீமோனுடைய சகோதரனாகிய அந்திரேயா அவரை நோக்கி இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாட்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் இவைகள் இத்தனை ஜனங்களுக்கு தான் வாங்கிட்டு வர்றாரு. நீங்க பாருங்க, முதல்ல ஒரு பையன் டிஃபன் பாக்ஸ் இருக்கு, அதுக்குள்ள 5 அப்பம் இருக்கு, 2 மீன் இருக்கு, கண்டுபிடிச்சது அந்திரேயா தான். அவன் அவனா விருப்பி கொடுத்தானா என்னன்னு தெரியல. ஏன்னா காலையிலிருந்து பிரசங்க கேட்டு ஒரு பையன் வச்சிருந்தானா எப்படி இருப்பான். நம்ம பசங்கிட்ட சமோசா கொடுத்துட்டு மெசேஜ் முடிகிற வரைக்கும் சாப்பிடாம இருறான்னு சொன்னா 10 நிமிஷம் மெசேஜ் கேட்க மாட்டான், அதே பார்த்துக்கிட்டே இருப்பான். இப்போ இவன் காலையிலேருந்து இயேசு கிறிஸ்து வேற பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இவன் 5 அப்பத்தையும் மீன் வேற வாடை வேற அடிச்சிருக்கும். லேசாக திறந்து பார்த்தானே, ஒருவேளை திறந்து பார்த்துருப்பான், அதை வச்சு தான் அந்திரேயா பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். மீன் மாடை வந்திருக்கும். உடனே என்ன பண்ணிட்டாரு, வாங்கிட்டு வந்து இயேசு கிறிஸ்துவை கொடுத்துட்டாரு. இன்னொரு சம்பவம் பார்க்குறோம். யோவான் 12வது அதிகாரத்தில் இருப்புங்க. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நான் கல்வாரி சிலுவைக்கு போவதற்கான நேரம் இன்னும் வரல, வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் ஒரு காரியம் அவரை என்னுடைய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, கிரேக்கர்கள் அவரை தேடி வந்த உடனே அவர் என்ன சொல்லிடுறாரு, இப்பதான் என்னுடைய வேலை வந்துருச்சுன்னு. ஆனால் கிரேக்கர்கள் தேடி வரும்போது கூட இருந்த அப்போஸ்தலர்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. நீங்க 12வது அதிகாரத்தில் 20வது வசனம் பாருங்க. பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்கள் சில கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்புவினிடத்தில் வந்து ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார். அந்திரேயா போய் தான் இயேசு கிறிஸ்து, பிலிப்புக்கே தெரியல என்ன செய்யணும்னு சொல்லி. ஆனா என்ன பண்றாரு, உடனே கொண்டு போய் அங்க கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். நீங்க சிந்திச்சு பாருங்க, ஒரு அந்திரேயாவா நீங்க ஒரு நிமிஷம் உங்களை கற்பனை பண்ணி பாருங்களேன். இப்ப நீங்க போய் உங்க சகோதரனை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர்றீங்க, சரியா? அவரு இயேசு கிறிஸ்துவோட இன்னர் சர்க்கிளில் வந்துடுறாரு. இப்போ நம்ம அந்த ஒரு நிமிஷம் நீங்கள் அந்த அப்போஸ்தலர் லெசன் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். யார் அவருடைய கூட இருக்கிறது? முதலாவது இன்னர் சர்க்கிள் சொல்லக்கூடியது யார்? பேதுரு, யாக்கோபு, யோவான். அடுத்த 3 பேர் வேற. அடுத்து இப்படித்தான் 4 வட்டமாக இருக்கக்கூடியதை பார்க்குறோம். இதில் கர்த்தரோட எப்பவுமே இருக்கக்கூடியது இந்த 3 பேர் தான், பேதுரு, யாக்கோபு, யோவான். ஆனால் அந்திரேயா கிடையாது. அதில் அந்திரேயா பேர் எப்பவுமே மிடில் தான் வரும், நடுவில் தான் வரும் 12 சீஷரில். ஆனால் முதல்ல வந்தது அவர் தான். எப்படி இருந்திருக்கும் சிந்திச்சு பாருங்க. ஆனால் அந்திரேயா பண்ண காரியம் பார்த்தீங்களா, ஆண்ட்ரூ பண்ண ஒரு பெரிய காரியம் என்ன, பேதுருவை கொண்டு வந்து விட்டார். ஆனால் பேதுருவை கர்த்தர் எவ்வளவு வல்லமையை எடுத்து உபயோகப்படுத்தினார்.
பேதுருவை கொண்டு எவ்வளவு காரியங்கள் கர்த்தர் செஞ்சார். ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் 3000 பேர் ஒரே நாளில் ரட்சிப்புக்குள்ள வந்தாங்க. அடுத்த 5வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், பேதுரு நடந்து போகும்போது அவருடைய நிழல் பட்டு சுகமில்லாதவங்களாம் சுகமாகக்கூடிய அளவிற்கு அவ்வளவு வல்லமையா கர்த்தர் உபயோகப்படுத்தினார். ஆனால் அதுக்கு காரணம் யார் தெரியுமா? who was willing to be nobody? ஆண்ட்ரூ, அந்திரேயா. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் யாருக்கிட்ட போய் சுவிசேஷம் சொல்லி யாரை கர்த்தர் கூட்டு வரீங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போகிறாருன்னு நம்மளால் நினைக்க பார்க்க முடியாது. நீங்கள் யாரை கொண்டு, யாராவது நீங்கள் நன்றாக சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் கர்த்தரை தெரிஞ்சு கொண்டீங்க இல்லை, நீங்கள் கிறிஸ்தவன் ஆனதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க தெரியுமா? யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட இயேசு கிறிஸ்துவ பற்றி சொல்லியிருப்பாங்க. யாரோ ஒருத்தவங்க இங்கே வாங்க அப்படின்னு ஒரு ப்ரேயர் மீட்டிங் கூட்டிருப்பாங்க. இல்லை யாரோ ஒருத்தவங்க சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டிருப்பாங்க. ஏன்னா அப்படி அவங்கள கொண்டு வரும்போது தான் அவங்க கர்த்தரை அறிஞ்சு கொள்ளக்கூடிய மக்களா. இப்போ அந்திரேயாவுக்கு என்ன தெரிஞ்சது? இவர் தான் ரட்சகர் தெரிஞ்சது. தெரிஞ்ச உடனே என்ன பண்ணாரு? போய் தன் சகோதரன்ட்ட சொன்னார். இப்போ இந்த கடந்த ஒரு 4 வாரமா இயேசுவே ஆண்டவர்னு நீங்க செய்தியை கேட்டீங்க. நல்லா கவனிங்க. இப்ப நீங்க முதல்ல யாருக்கு சுவிசேஷம் சொல்லணும்? அண்ணே, நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறானே, நான் சொல்லி தான் பார்த்தேன். நீங்க ஜெபம் பண்ணீங்களா அவங்களுக்காக? அவங்ககிட்ட கர்த்தருடைய வார்த்தையை சொன்னீங்களா? சோர்ந்து போகாதீங்க. விதையை விதைச்சிக்கிட்டே இருக்கணும். வசனத்தை விதைச்சு கொண்டே இருங்க. யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் கொடுத்து கொண்டே இருங்க. அதை பற்றி கவலையப்படாதீங்க. முதலாவது என்னன்னா, உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை வேணும். இவங்க ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற வாஞ்சை. அது உங்கள் சகோதரனாக இருக்கலாம், இல்லை உங்கள் கணவனாக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், இல்லை உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை உங்கள் பெற்றோராக இருக்கலாம், இல்லை உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸாக இருக்கலாம், தாத்தா பாட்டி யாராக இருந்தாலும் சரி, அவங்களும் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். அவங்க கர்த்தரை விட்டு போய்விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாக்கம் உங்களுக்குள்ள முதல்ல இருக்கா? அந்த தாக்கம் இருக்கா உங்களுக்குள்ள? அந்த தாக்கம் இருந்ததுன்னா நீங்களும் தேடி கண்டுபிடிப்பீங்க. அந்திரேயா தன் சகோதரன் தேடி கண்டுபிடிச்சாரு. இந்த 2025 நீங்க யாரை தேடி கண்டுபிடிச்சு கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல போறீங்க? உங்க கூட வேலை பார்க்குறவங்க, உங்க கூட பிரயாணம் பண்றவங்க, உங்க கூட தொழில் பார்க்குறவங்க, இல்லை நீங்கள் எங்கேயோ சந்திக்கக்கூடிய மக்கள், இல்லை கடையில் வாங்க போகும்போது பேசுனது, இல்லை யாராக இருந்தாலும் சரி, யாருக்காவது நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறீங்களா? முதல்ல அந்த வாஞ்ச இருக்கா? 2வது, அவங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? ஆண்டவரே, இவர்களும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா முதல்ல ஒரு வாஞ்ச இருக்கணும். 2வது, அவங்களும் தெரிஞ்சு கொள்ளணும், அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும். 3வது என்னன்னா, உங்க வாழ்க்கை சாட்சி. நான் இயேசுவை ஆண்டவர்னு அறிஞ்சு கொண்டேன். எனக்கு தெரியும், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய ரட்சகர். அவர் எனக்கு என்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து என்னை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தேவன் என்று சொல்லக்கூடியதாக. அடுத்துதான் நம்ம என்ன பண்ணலாம்? உங்க வீட்டுக்கு கூப்பிடலாம், இல்லை வீட்டு கூட்டத்துக்கு கூப்பிடலாம், இல்லை ஆலயத்துக்கு கூப்பிடலாம். வாங்க எங்கள் சபைக்கு பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, கர்த்தர் எப்படி உங்களை விடுதலை செய்கிறாருன்னு பாருங்க. அப்போ எப்படி நீங்களும் நித்திய வாழ்க்கை பெற முடியும்? ஏன்னா நம்ம என்னன்னா, கர்த்தருடைய வாஞ்சை என்ன, ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது, அது யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா நீங்களும் நானும் பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் மரித்தவர்களாக இருந்தோம். நம்ம ஒன்றும் பெரிய பரிசுத்தவானா இல்லை. நம்மளை கர்த்தர் தேடி வரும்போது நம்மளும் ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருந்தோம். ஆனா நம்மளை கர்த்தர் யார் மூலமாவோ சொல்லி நம்மளை மீட்டு கொண்டு வந்தாரு. இப்ப நம்ம எப்படி மற்றவங்களுக்கு சொல்லாம இருக்க முடியும்? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். நம்ம எப்படி மற்றவங்களுக்கு சொல்லாம இருக்க முடியும்? ஏன்னா நம்ம மற்றவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடியவங்களாய், அவருக்கு எப்படி ஆண்டவர் மூலமா நீங்க தெரிஞ்சு கொள்ள முடியும் சொல்லக்கூடியதா. நீங்க நினைக்கலாம், அண்ணா எனக்கு உங்களை மாதிரி பேச வராது. என்னைய மாதிரி பேசாதீங்க, நீங்க உங்களை மாதிரியே பேசுங்க தயவு செஞ்சு. ஏன்னா நீங்க உங்க வாழ்க்கை என்ன, நீங்க பேசுங்க, உங்க வாழ்க்கையிலிருந்து நீங்க பேசுங்க. சமீபத்தில் நீங்க போன வருஷம் பார்த்தீங்கன்னா, மேரி ஆண்டி பஸ்ல ஏறி போனாங்க. பஸ்ல அந்த பஸ் டிரைவர்கிட்ட அந்த அம்மாட்ட பேசி அந்த அம்மாவை சர்ச்சுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க.
ரொம்ப சிம்பிள். எங்கனாலும் சரி. ஏன்னா வசனத்தை எங்கும் விதைத்தார்கள். விதைக்கிறோட ஓமானம் மத்திய 13வது ஓமானத்தில் என்ன பண்றாரு? எங்கும் விதைக்கக்கூடியதாக. அது சில நல்ல நிலத்துல விழுந்துச்சு, சில கற்பாறையில விழுந்துச்சு, சில வழியருக விழுந்துச்சு, சில முள்ளுள்ள இடங்கள்ல விழுந்துச்சு. ஆனா விதைக்கிறவன் எங்கும் விதைத்தான். அப்போ நீங்க வசனத்தை எங்கேயும் விதைக்கக்கூடியதா யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த தேவனுடைய பாரம் இருக்கணும். ஆண்டவரே ஒருவரும் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்ற அந்த காரியம் இருக்கணும். ஏன்னா கர்த்தர் என்ன பண்றாரு, நம்ம கிட்ட நம்மளுடைய சுவிசேஷம் யாருக்கு சிலருக்கு என்ன தெரியும்? முட்டாள்தனமா தெரியும். ஏன்னா 1 கொரிந்தியர் 1:21 சொல்லும் போது என்ன அது சொல்லக்கூடிய வசனம் பாருங்க. எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியம். அது பைத்தியமா தான் தெரியும். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, பைத்தியமா தான் தெரியும் சிலருக்கு. ஆனா கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற அறிவில் அவங்க வளர முடியும். அப்ப என்னன்னா நம்மளுடைய வேலை என்ன? கர்த்தரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியது. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க இந்த வருஷத்துல? யாருக்கு கர்த்தரை பத்தி சொல்ல போறீங்க? நம்ம முன்னாடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கொர்னீலியஸ் சேலஞ்சுன்னு ஒன்று பண்ணோம். மறுபடியும் இந்த வருஷம் அதை செய்வோம். கொர்னீலியஸ் என்ன பண்ணாரு? அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். கொர்னீலியஸ் என்ன பண்ணாரு? அவர் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணும்போது அவருக்கு ஒரு தரிசனம் வருது. ஆண்டவரே அறியாதவர். அவருக்கு ஒரு தரிசனம் வருது. எப்பா யோப்பா பட்டணத்துக்கு போ, நேர் தெருன்னு ஒரு தெரு, அதில் தோல் 17 வீடு இருக்கு, நீ அங்கே போ. அங்கே போய் ஒருத்தன் மேலே சீமோன்னு பேதுருன்னு ஒருத்தன் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கான், நீ அவனை கூட்டு வா. அவன் உனக்கு சொல்லுவான். போய் சீமோன் பேதுருவை கூட்டு வர்றாரு. கூட்டு வந்தா சீமோன் பேதுரு வர்றதுக்கு முன்னாடி கொர்னீலியஸ் என்ன பண்றாரு? அவன் சொந்தக்காரன் எல்லாரையும் கூப்பிட்டு வீடு ஃபுல்லா ஆள வச்சுட்டாரு. ஹலோ, எல்லாரையும் கூப்பிட்டு ஆளை சேர்த்து வச்சுட்டாரு. சேர்த்து வைத்து என்ன அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க கூடியதா பேதுரு வச்சு பிரசங்கித்தாரு. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கு. இந்தியாவில் ஒரு அருமையான ஒரு சகோதரர், அவர் நம்மளுடைய செய்திகளை கேட்டு ரட்சிக்கப்பட்டார். அப்போ அவருக்கு 60வது பிறந்தநாள் வந்தது. அப்போ அவர் சொன்னார், நான் ஒரு காரியம் செய்ய விரும்புகிறேன், நீங்கள் வர முடியுமா என்னுடைய பிறந்த நாளுக்குன்னு? என்ன செய்ய போகிறீங்கன்னு அவர் சொன்னார். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 200க்கு மேற்பட்ட சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் ஆண்டவரை பற்றி சொல்லணும். எனக்கு ஆண்டவரை பற்றி தெரிஞ்சிருச்சு, அதனால் நான் அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், உங்கள் ஊர்லேருந்து பக்கத்தில் எந்த ஒரு பெரிய ஊர் இருக்குன்னு. அப்போ அவர் சொன்னார், கோயம்புத்தூர் கொஞ்சம் தூரம், என் ஊர்லேருந்து ஒரு 70 கிலோமீட்டரில் இருக்குது. நான் சொன்னேன், அங்கே ஒரு நல்ல பெரிய ஹோட்டலில் பிடிங்க, அங்கே எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு போடுங்க, எல்லாம் வச்சு அங்கே வச்சு இது பண்ணுவோம், நம்ம பண்ணுவோம், நான் வர்றேன்னு சொல்லி போனேன். அவர் ஒரு 250 பேரை சேர்த்து வச்சுட்டார். ஒரு 1 hour நான் பிரசங்கம் பண்ணேன். கிட்டத்தட்ட 250 பேரில் ஆல்மோஸ்ட் ஒரு 200க்கு மேற்பட்டவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. எல்லாரும் பைபிள் வாங்கிட்டு போனாங்க. அதாவது 60வது பிறந்த நாளுக்கு அவர் போட்ட டிவிடியை விரும்பி மறுபடியும் எல்லாரும் டிவிடி கேட்டு வாங்கின ஒரு காரியம் அது ஒன்று தான். என்னன்னா நமக்கு தோணுது இல்லையா, நம்ம சொல்லும்போது தேவ ஆவியானவர் அதை மாற்றி கொடுப்பாரு. ஏன்னா கர்த்தருடைய சித்தம் என்ன? ஒருத்தரும் கேட்டு போகக்கூடாது, யாராக இருந்தாலும் சரி. அவர்களை ரட்சிக்க கர்த்தர் வாஞ்சியாக இருக்கிறார். அப்ப நம்ம வேலை என்ன? பிரசங்கிக்க கூடியதுதான். ஏன்னா ரோமர் 10வது அதிகாரத்தில் சொல்லும்போது 13வது பாருங்களேன். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எல்லாரும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்வாங்க? யாரு அவரை தொழுது கொள்றாங்களோ அவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க. ஆனா அவங்க தொழுது கொள்றவங்க எப்ப தொழுவாங்க? அவரை அறிஞ்சாதான் தொழுது கொள்வாங்க, இல்லையா? எப்படி அறிந்து கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம நிறைய பேருக்கு என்னன்னா, நிறைய பேர் அண்ணே சபைக்கு பிரசங்கம் பண்ணா ரட்சிக்கப்பட்டுருவாங்க, இல்லைன்னா பெரிய குருசைடு நடத்துவோன்னே. நிறைய பேர் வந்தா பெரிய கூட்டம் வந்துச்சுன்னா அதுல ரட்சிக்கப்படுவாங்க. நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, அநேகமான மக்கள் ரட்சிக்கப்பட்டது 1 by 1 தான். ஒருத்தர் மற்றவற்றை சொன்னது மூலமா தெரிஞ்சு கொண்டதான் உலகத்திலே பெரிய எவாஞ்சலிசம். வேற எதுவுமே கிடையாது. ஒருத்தர் 1 by 1, நீங்க இன்னொருத்தர் சொல்றீங்க, உங்க விசுவாசத்தை அடுத்தவங்ககிட்ட சொல்றீங்க, அவங்க அடுத்தவங்ககிட்ட சொல்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா சொல்லி வரக்கூடியது தான் பெரிய ஒரு தாக்கமே ஒழிய, நீங்க ஒரு பெரிய குருசைடு வச்சு பெரிய கூட்டம் வச்சு
ஈவெண்ட் வைப்போம், அதை பண்ணுவோம், அதுலலாம் இருந்தாலும் அது அவ்வளோ தூரம் பெரிய ஒரு காரியமே கிடையாது. ஆனால் ஒருத்தர் பர்சனலாக உங்களை தெரிஞ்சவங்க உங்கள் வாழ்க்கையை பார்க்குறாங்க, உங்களை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, ஓகே நானும் இவரை அறிஞ்சு கொள்ளணும், நானும் இயேசு கிறிஸ்துவ அறிஞ்சு கொள்ளணும், நானும் உங்கள் கூட வர்றேன் அப்படின்னு வந்து ரட்சிக்கப்பட்டவங்க தான் ஜாஸ்தி. யோசிச்சு பாருங்கள், நிறைய பேர் நீங்கள் இங்கே இருக்கிறவங்க, நீங்கள் கேட்டுறவங்க, உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்களா, யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்டு வந்தாங்களா, இல்லை நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல ஆஸ்பத்திரிலையோ இல்லை வேறு எங்கேயோ இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட சொன்னாங்களா இயேசுவை பற்றி, நீங்கள் அவரை பின்பற்றி போனீங்களா, அப்படி தான் ரட்சிக்கப்படுவீங்க. அப்போ எஃபெக்டிவ் எவாஞ்சலிசம்ங்கிறது எப்படின்னா, நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய விசுவாசத்தை மற்றவங்ககிட்ட சொல்லுவது தான். அப்போ இங்கே வந்து என்ன பார்க்குறோம், அவங்க எல்லாருமே வந்து ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பு கொள்ளக்கூடிய மக்களாக அவங்ககிட்ட போய் சொல்லக்கூடியதான். அதனால் நீங்கள் வந்து தயவுசெய்து தெரிஞ்சு கொள்ளுங்க, நம்ம இன்டர்நெட்லேயோ இல்லை யூடியூப்லேயோ இல்லை வேறு இதுலேயோ வந்து மக்கள் வந்து ஆண்டவரை தெரிஞ்சு கொள்வது அப்படிங்கிறத காட்டிலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் பர்சனலாக சொல்லக்கூடிய எவாஞ்சலிசத்தை காட்டிலும் வேற எதுவுமே பெரிய காரியமே கிடையவே கிடையாது. அப்போ முதல்ல என்ன செய்யணும், கர்த்தர் நம்மகிட்ட என்ன சொல்லியிருக்கிறாரு, நீ உலகமெங்கும் போய் தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கி. சரி, இப்போ நம்ம சபை எதுக்காக இருக்கு, கொஞ்சம் யோசிங்க. எதுக்காக நம்ம சபை? ஏன்னா எல்லாரும் தான் இன்டர்நெட் ஆன்லைனில் பார்க்கலாம், எல்லாம் பண்ணலாமே, எதுக்கு இங்கே வர்றோம்? ஏன்னா உங்களை எல்லாரையும் ஒரு தகுதியுள்ள ஊழியக்காரர்களாய் மாற்றுவது அந்த சபை. கர்த்தர் யார் என்று சொல்லி கொடுத்து நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை சொல்லி கொடுக்க முடியும், எப்படி நீங்கள் வாழ முடியும், அதன் மூலமாய் உங்கள் வாழ்க்கையின் மூலமாய் மற்றவர்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடியது. நான் ஃப்ரைடே சொல்லும்போது சொன்னேன், உலகத்தில் நிறைய பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத காரணம் என்னென்னா, அவங்க இதுவரைக்கும் ஒரு உண்மையான கிறிஸ்தவனை பார்க்கல, இல்லைன்னா ஒரு கிறிஸ்தவனை பார்த்துட்டாங்க. ஒருத்தனை பார்த்ததுக்கப்புறம் ஐயையோ இந்த மாதிரி கிறிஸ்துவா வேண்டவே வேண்டாம் அப்படின்னு வேக போனவங்க தான் ஜாஸ்தி. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் இந்த வருஷத்தில் என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் எப்படி மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல போகிறீங்க? உங்களுடைய சுவிசேஷத்தை, உங்களுடைய வாழ்க்கை சாட்சியை நீங்கள் எப்படி சொல்ல போகிறீங்க? ஏன்னா ரோமர் 10:9 சொல்லும்போது என்ன சொல்றாரு, என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். அப்போ உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாய், கிறிஸ்து உங்கள் மூலமாய் வெளிப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்றீங்களா? 1800க்கு பின், கடைசி 800ல் 1900 ஆண்டுகளில் ஸ்காட்லாண்டில் அலெக்சாண்டர் ஒயிட் என்று சொல்லக்கூடிய எடின்பரோவில் ஒரு மினிஸ்டர், இவர் அங்கே இருந்தவர். அவர் வந்து ரொம்ப வல்லமையாக அந்த காலகட்டங்களில் கர்த்தர் அதிகமாக உபயோகப்படுத்தினார். அந்த ஆலயத்து அவருடைய மெசேஜ் கேட்குறதுக்கு ரிக்பின்னு ஒரு சேல்ஸ்மேன் போவார். இந்த ரிக்பிக்கு என்னென்னா ஒரு பழக்கம் என்னென்னா, எப்படியாவது யாரையாக கொண்டு போய் கர்த்தர்கிட்ட கொண்டு போய் சேர்த்து கொண்டு போனால் போதும் அப்படின்னு என்ன பண்ணுவார்னா, வாங்க சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு சண்டே கூட அவர் தனியாக சர்ச்சுக்கு வந்ததே கிடையாது. ரிக்பி வாரம் யாரையாவது, ஏன்னா இவரே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி தான் வரணும், அவர் சேல்ஸில் இருக்கிறதுனால எங்கே போனாலும் யார்கிட்டையாவது பேசினார்னா, நீங்கள் என்ன சர்ச்சுக்கு போனீங்களா, என்ன ஏது, எப்போ சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லி, எப்படியாவது நீங்கள் வாங்க ஒரு தடவை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி வாரம் யாரையாவது சர்ச்சுக்கு கூப்பிட்டு போயிடுவார். ஒரு தடவை அதே மாதிரி தான் ஒருத்தரை கூப்பிட்டு போகிறாரு. அவர் வந்து அடுத்த வாரம் அவரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ஒரு நாள், அவர் பாஸ்டர் இவர் அலெக்சாண்டர் ஒயிட்டை போய் பார்க்கவே இல்லை இந்த ரிக்பி. ஒரு நாள் இவருக்கு தைரியம் வந்து இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் போகிறார் அலெக்சாண்டர் ஒயிட்டை பார்த்து. அவர் சொல்கிறார், ஐயா நான் உங்களை சந்திக்கணும் அப்படின்னோடனே, என் பேர் ரிக்பி. ஐயோ உங்கள் பேர் தான் ரிக்பியா, வாங்க அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு போகிறார். அவர் வந்து இல்லை நானும் உங்களை ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு இருந்தேன், வாங்க அப்படின்னு சொல்லி ஒயிட்டு உள்ளே கூப்பிட்டு போய் அவர் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் இவ்வளோ கத்தையாக லெட்டர் எடுக்கிறார், போஸ்ட் எடுத்து இதெல்லாம் காட்டுறாரு. இந்த கடிதம் பூராமே உங்களால் ஆண்டவரை தெரிஞ்சு கொண்டு அவங்க வேறு வேறு ஊர்லேருந்து வந்து அவங்க எழுதின கடிதம் சொல்லி ஒவ்வொரு கடிதமாக எடுத்து வாசிக்கிறார். எப்படி வந்து அவங்க வந்து இங்கே வந்தாங்க,
கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாங்க, எப்படி ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லக்கூடியதான். சிந்திச்சு பாருங்க, ஒரு ரிக்பி அத்தனை பேரை கொண்டு வந்துட்டார். ஒரு அந்திரேயா பேதுருவை கொண்டு வந்துட்டார். ஒரு சமாரிய ஸ்திரீ மொத்த ஊரை கொண்டு வந்துட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கை மோசமான வாழ்க்கை. சமாரிய ஸ்திரீ போய் பெருசா சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒரு பிசாசு பிடிச்சவன் மார்க் 5வது அதிகாரத்துல அவன் போய் அவன் ஊரை மொத்தம் உழுகு ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துட்டான். இன்றைக்கு உங்களுக்கு எவ்வளவு வசதி இருக்கு, எவ்வளவு காரியங்கள் இருக்கு. நீங்க ஏன் யாரையும் கூட்டு வர மாட்டேங்கிறீங்க கர்த்தர்கிட்ட? இதுவரை நீங்க எப்படி இருந்தீங்கன்னு இல்லை. ஒரு அந்திரேயா இவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ண முடியும்னா நீங்களும் நானும் எவ்வளவு பண்ண முடியும்? சிந்திச்சு பாருங்க. நீங்க ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? உங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ அறிந்த பின்பு நீங்க எப்படி சும்மா இருக்க முடியும்? நான் வாரம் சர்ச்சுக்கு போனேன், காணிக்க கொடுத்தேன், அதான் கிறிஸ்தவம் இல்லையே. ஆண்டவருடைய கட்டளை என்ன? சபையினுடைய நோக்கம் என்ன? சீஷர்களை உருவாக்குவது தானே. சீஷர்களை உருவாக்கி கர்த்தர் சொல்லி கொடுத்த கற்பனைகளை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை கீழ்ப்படிய வச்சு அவங்கள பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் கொடுக்கறதான கர்த்தர் நம்ம கொடுத்த கட்டளை. அந்த கட்டளையை சபையா நம்ம எப்படி செய்யறோம்? ஒவ்வொரு தனிப்பட்ட நீங்க சபையில இணைந்திருக்கிற ஒவ்வொரு அங்கமும் நீங்க எப்படி பண்றீங்க? சுவிசேஷ ஊழியங்கிறது இப்ப யங் அடல்ட்ஸ் மீதி பேரெல்லாம் போய் டிராக்ஸ் கொடுக்குறாங்களா, அது மட்டும் ஊழியம் கிடையாது. அவசியமான ஒன்று. எல்லாருமே தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் இதை செய்யணும் ஒவ்வொரு நாளும். அதனாலதான் நம்ம டிராக்ஸ் அவ்வளோ டிராக்ஸ் அடிச்சு வச்சிருக்கிறோம். எல்லாரும் அவங்க ஹேண்ட்பேக்ல வச்சுக்கோங்க, உங்க பேக்ல வச்சுக்கோங்க. எப்ப யாரை எங்க சந்திப்பீங்கன்னு தெரியாது. கர்த்தர் யாரை கொண்டு வேணாலும் எப்படி வேணாலும் ஒருத்தரை உபயோகப்படுத்த முடியும். எனக்கு அருமையானவர்களே, நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தர் நம்மளை எல்லாரையும் அழைச்சிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியை கொடுத்து அபிஷேகித்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. அதை தெரிந்தவர்களாய் செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? இதுவரைக்கும் எப்படி இருந்தீங்கன்னு தெரியல. இந்த 2025 ஆண்டவரே, நான் யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாட்டியும் நான் கிடைக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் மற்றவர்களுக்கு உண்மை குறித்து நான் சொல்லுவேன்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க. நிச்சயமா கர்த்தர் உங்க மூலமா பெரிய காரியம் செய்வார். இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொரு பண்ண சபைகள் எல்லாத்துலேயும் பாருங்கள் எப்படி மற்றவங்கள கூட்டு வராங்க. மீன் கடைக்கு போன இடத்துல ஒருத்தரை பார்த்து கூட்டு வந்தாங்க. நீங்கள் இதில் பான்பரி சர்ச்சில் போய் அவங்ககிட்ட உள்ள சாட்சிகளை கேட்டு பாருங்கள். எங்கள் கடையில் ரெஸ்டாரண்ட்டில் எங்கே பார்த்தாங்களோ அவங்கள கூப்பிட்டு அவங்க ஆண்டவரை தெரிஞ்சு கொண்ட காரியம். அப்போ எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் தனிப்பட்ட முறையில் மற்றவர்களுக்கு தேவனை குறித்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஒரு அந்திரேயா போல இருப்பீங்களா? Will you be like an Andrew to go and tell about Jesus to somebody? இல்லை, உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்க இருந்தாங்கன்னா ஒரு கொர்நேலியை போல எல்லாரையும் கூட்டி கொண்டு வந்து அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவீங்களா? இல்லை, ஒரு சமாரிய ஸ்திரீ போல என் வாழ்க்கை இப்படி இருந்துச்சு, என் பழைய வாழ்க்கை, இயேசு கிறிஸ்து என்னை மாற்றினார்னு சொல்லி மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் வாழ்க்கையை ஒரு சாட்சியாக சொல்லி அவங்கள கர்த்தர்கிட்ட கொண்டு வருவீங்களா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் எனக்குன்னு வாழ்ந்தது போதும், நான் இன்னையிலிருந்து உம்முடைய ராஜ்யத்துக்கு என்று காரியம் செய்ய விரும்புகிறேன். நான் இந்த வருஷத்தில் ஒரு மாறுதலை செய்ய விரும்புகிறேன். இனி நான் எனக்காக வாழாமல் நான் சந்திக்கிற எல்லா மக்களுக்கும் தேவனுடைய சுவிசேஷத்தையும் தேவனை குறித்தும் அறிவிப்பேன்னு சொல்லி முடிவுபடுப்பீங்களா? அப்படி எடுத்தீங்கன்னா இந்த ஆண்டு ஒரு பிரயோஜனம் உள்ள ஆண்டாக இருக்கும். ஜெபம் செய்வோமா? ஒரு அந்திரேயா பேதுருவை கொண்டு வந்தார். இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பேதுருவை கர்த்தர் வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தினார். ஆண்டவரே, நாங்கள் யாருக்கிட்ட எப்போ எங்கே சுவிசேஷம் சொல்கிறோம் இல்லை, ஆனால் நீங்கள் அதை கேட்டு ஆண்டவரே அநேகருடைய இருதயத்தை மாற்றி அவர்களை ஒரு வல்லமையுள்ள ஊழியக்காரர்களாய் மாற்றினீங்க ஆண்டவரே. அதே மாதிரி இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு அந்திரேயா போல, ஒரு கொர்நேலியை போல
ஒரு சமாரிய ஸ்திரீ போல இயேசுவை ஆண்டவர் என்று அறிந்து கொண்டேன், இயேசுவே தேவன் என்று அறிந்து கொண்டேன், இனி நான் சும்மா இருக்க போவதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் எங்க யாரை சந்திச்சாலும் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அடையாளம் காட்டி கொடுக்கிறவனாய், யோவான் ஸ்நானகன் சொன்னது போல, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே, அந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் மூலமே நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும் என்று மற்றவர்களுக்கு உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் வாழ எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த வருடத்துல ஆண்டவரே நாங்கள் ஒரு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் யாரை சந்திக்கிறோமோ, எங்கு சந்தித்தாலும் என்ன செஞ்சாலும் அங்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆமா ஆண்டவரே, அப்படி செய்யும்போது அநேகரை ஆண்டவரே பாதாளத்தினுடைய பிடியிலிருந்து மீட்டெடுத்து உம்மோடு இசைந்து வாழக்கூடிய ஒரு கிருபையில கொண்டு போய் சேர்க்க முடியும். தேவை உம்முடைய கிருபை. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.